15 வயசுக்கு கம்மியான உங்கள் குழந்தைக்கு ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணோன்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அந்த டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் எதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்கன்னா 15 வயசுக்கு கம்மியான குழந்தைங்களுக்காக இருந்தாலும் சரி, யாருக்காக இருந்தாலும் சரி, ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் எதுக்காக அப்ளை பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, வேலிடிட்டி டேட் முடிஞ்சிருச்சு, அதனால எனக்கு ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் கொடுங்க, அந்த காரணத்துக்காக நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ரெண்டாவது வந்து ஈசிஆர் நான் ஈசிஆர் கேட்டகரியில் இருந்து நான் ஈசிஆர் கேட்டகரிக்கு மாறும்போது நீங்கள் ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுவீங்க. ஈசிஆர் கேட்டகரினா என்ன, நான் ஈசிஆர் கேட்டகரினா என்னன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான வீடியோஸும் நம்ம அடுத்தடுத்து போடலாம். மூணாவது ரீசன் வந்து பாஸ்போர்ட்டோட பேஜஸ் முடிஞ்சிருச்சு. பாஸ்போர்ட் வந்து 30 பேஜஸில் பாஸ்போர்ட் தருவாங்க, 60 பேஜஸில் பாஸ்போர்ட் தருவாங்க. இந்த பேஜஸ் முடிஞ்சிருச்சு, எல்லா பேஜஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் கேட்பீங்க. நாலாவது ரீசன் வந்து பாஸ்போர்ட் டேமேஜ் ஆகிடுச்சு, பாஸ்போர்ட் தொலைஞ்சிருச்சு, இந்த காரணத்துக்காக நீங்கள் ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் கேட்பீங்க. ஸோ 15 வயசு கம்மியான உங்கள் குழந்தைங்களுக்கு ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோட சார்ஜஸ் வந்து நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா 1000 ரூபாய் 1000 ருபீஸ் நீங்கள் கட்டணும். இதே நீங்கள் தட்கலில் சீக்கிரமாக எனக்கு கொடுங்க, தட்கலில் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 ருபீஸ் 3000 ரூபாய் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோட சார்ஜஸாக வரும். ஸோ ரீஇஷ்யூ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நார்மலாக அப்ளை பண்ணுறதுக்கு 1000 ருபீஸ் 1000 ரூபாய், தட்கல் அப்ளை பண்ணுறதுக்கு 3000 ருபீஸ் 3000 ரூபாய். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பாஸ்போர்ட் சம்மந்தமான உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.